மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 அரச ஊழியர்களுக்கான பொது விடுமுறை வெளியானது வர்த்தமானி. ரஷ்யாவில் மாயமான உலங்கு வானூர்தி 17 பேரின் உடல்கள் மீட்பு. பங்களாதேஷில் வெள்ள அனர்த்தம் 59 பேர் பலி. ராணுவ வீரர்களின் தியாகத்தில் ட்ரம்ப் அரசியல் நடத்துகின்றார். சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தின் மீது தாக்குதல். எங்களை அழிக்க எமது தலைவர்களே போதும். தமிழரசு கட்சி மீது விமர்சனம். பங்களாதேஷில் குறிவைக்கப்படும் இந்து ஆசிரியர்கள் ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்திய போராட்டக்காரர்கள். தொடர்வென விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான அரச மற்றும் வங்கி விடுமுறை நாட்களை குறிப்பிட்டு விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1971 ஆண்டு 29 இலக்க விடுமுறை சட்டத்தின் 4வது சரத்தின்படி பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் MI8 என்ற உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து 17 பேரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவில் கடந்த சனிக்கிழமை 22 பேருடன் உலங்கு வானூர்தி மாயமானதை தொடர்ந்து 17 பேரின் உடலை மீட்புக் குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை கண்டெடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 19 சுற்றுலா பயணிகள் மற்றும் 3 விமான குழுவினருடன் பறந்த உலங்கு வானூர்தி சிறிது நேரத்தில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலங்கு வானூர்தியின் எச்சங்களை 900 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியில் மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளதாக கம்சட்கா கவர்னர் விளாடிமிர் சோலோடோவ் சமூக வலைதளம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய அவசரகால அமைச்சகம் வெளியிட்ட காணொலியில் மரங்களால் சூழப்பட்ட குன்றின் அருகே உள்ள சரிவொன்றில் விமான எச்சங்கள் கிடப்பதை காண முடிகின்றது. அத்துடன் ரேடாரில் இருந்து உலங்கு வானூர்தி விலகிய கடைசி இடத்திற்கு அருகிலேயே விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீட்பு பணியாளர்கள் விபத்துக்குள்ளான பகுதியை சுற்றி முகாமிட்டுள்ள நிலையில் மீட்பு பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான MI8 உலங்கு வானூர்தி சோவியத் கால ராணுவ உலங்கு வானூர்தி எனவும் இது ரஷ்யாவில் போக்குவரத்திற்காக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றதாகவும் கூறப்படுகின்றது. பங்களாதேஷில் 2 வாரங்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதில் வீடுகள், கட்டிடங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதுடன் மின் விநியோகம் பாதிப்பு, சாலை இணைப்பு துண்டிப்பு, போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்டவற்றால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை வெள்ளத்தில் சிக்கி 59 பேர் வரை பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிக அளவாக பெனி மாவட்டத்தில் 23 பேரும், கமில்லா மாவட்டத்தில் 14 பேரும் உயிரிழந்துள்ளனர். 11 மாவட்டங்களில் உள்ள நகராட்சி பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் 54 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் 40 லட்சம் பேர் வரை 3900க்கும் மேற்பட்ட நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் போதிய தூய்மையான குடிநீர் கிடைக்காத சூழலில் தொற்றுநோய் பரவக்கூடிய ஆபத்தும் காணப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ராணுவ வீரர்களின் தியாகத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் அரசியல் நடத்துகின்றார் என அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு ட்ரம்ப் அஞ்சலி செலுத்திய போது அவரது ஆதரவாளர்கள் நினைவிடத்தில் இருந்த ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன்போது இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. குறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது குறித்து கமலா ஹாரிஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ராணுவ வீரர்களின் நினைவிடத்தை ட்ரம்ப் அவமதித்து விட்டார். தனது அரசியல் நாடகத்தை அனைத்து இடங்களிலும் அவர் நடத்தி வருகின்றார். வீரர்களுக்கான நினைவிடத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று மாகாண அரசு தடை விதித்தும் ட்ரம்ப் அதை மதிக்கவில்லை. அமெரிக்க ராணுவ வீரர்களின் தியாகத்திலும் அரசியல் நடத்துகின்றார் என தெரிவித்துள்ளார். இதேவேளை இது குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப், உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்பினர். எனவேதான் புகைப்படம் எடுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே மக்கள் மத்தியில் பிரபலமாகவே இருக்கின்றேன். எனவே அஞ்சலி செலுத்தும் இடத்தில் அரசியல் ஆதாயம் தேடும் தேவை எனக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. வரஹப்பட்டிய போபிட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரச்சார அலுவலகத்தின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதனால் அதன் பிரச்சார துண்டு பிரசுரங்கள் உட்பட பல பொருட்கள் சேதமடைந்துள்ளன. தாக்குதல் தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எங்களை அழிப்பதற்கு சிங்களவர்கள் தேவையில்லை, எமது தலைவர்களே போதும் என வடக்கு மாகாண கடற்தொழில் அமைப்பின் பிரதிநிதியான அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்ட தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் குறித்து வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரை தமிழரசுக் கட்சி தமிழருடைய உரிமைகளை மீட்பதற்கு உளரீதியாக செயற்படவில்லை. வாய் ரீதியாக மக்களுக்கு ஒன்றை சொல்வதும் அரசாங்கத்திற்கு ஒன்றை சொல்வதுமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த கட்சியாக இந்த முடிவை எடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம். ஆனால் கட்சியின் தலைவர் ஒன்றினை கூறுகின்றார், ஜனாதிபதி சட்டத்திரணி KV தவராசா ஒன்றினை கூறுகின்றார். அத்துடன் பல உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் குலைப்பதற்கான அடித்தளமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். தமிழரசுக் கட்சியை எடுத்து பார்ப்போமேயானால் சிவஞானம் ஸ்ரீதரன், குகதாசன் ஆகியோர் உட்பட கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை கிளைகளினால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் அதனை எதிர்க்கின்றனர். இவ்வாறு இருந்தால் தமிழர்களுடைய நிலை என்ன? தமிழர்களை கூறு போட்டு தமிழர்களுடைய இருப்புகளை அளிப்பதற்கு ரணிலோ, சஜித்தோ, அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்ஷவோ தேவையில்லை. எமது கட்சி தலைவர்களே போதும். தமிழ் சிவில் சமூகமாக நாங்கள் எடுத்த பொது வேட்பாளர் என்ற முயற்சியை ஆதரித்து எதிர்காலத்தில் இவ்வாறான புல்லுரிமைகளையும் முண்டு கொடுப்பவர்களையும் நிராகரிப்பதற்கு நாங்கள் தமிழர் சமூகமாக ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் உள்ள இந்து சிறுபான்மையினர் தொடர்ந்து அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். ஷேக் ஹசீனா அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஆசிரியர்கள் தங்கள் அரசாங்க பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். சிறுபான்மையினர் மீதான இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் குறைந்தது 50 இந்து கல்வியாளர்கள் தங்கள் வேலையை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிசாலில் உள்ள பேர்கஞ்ச் அரசு கல்லூரியின் முதல்வர் சுக்லா ராணி கால்டர் பதவி விலகிய சம்பவமும் இதில் ஒன்று. பங்களாதேஷ் நாளிதழான புரோதோம் ஆலோ படி ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாணவர்கள் மற்றும் வெளியாட்கள் ஒரு கும்பல் அவரது பதவியை ராஜினாமா செய்ய கோரி அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டது. பல மணி நேர மிரட்டலுக்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளான ஹால்டருக்கு இணங்குவதை தவிர வேறு வழியில்லை. ஒரு வெற்றுத்தாளில் நான் ராஜினாமா செய்கின்றேன் என்று எழுதி கையெழுத்திட்டுள்ளார். ஆகஸ்ட் 18 அன்று அஜிம்பூர் அரசு பெண்கள் பாடசாலை மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 50 மாணவிகள் முதல்வர் கீதாஞ்சலி பெர்வாவை முற்றுகையிட்டு உதவி தலைமை ஆசிரியர் கௌதம் சந்திரபால் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஜானாசா அக்தர் ஆகியோருடன் சேர்ந்து ராஜினாமாவை கோரியிருந்தனர். ஆகஸ்ட் 18க்கு முன் அவர்கள் என் ராஜினாமாவை கோரவில்லை. எனினும் அன்று காலை அவர்கள் என் அலுவலகத்தை தாக்கி என்னை அவமானப்படுத்தினர் என்று கீதாஞ்சலி பர்வா தெரிவித்துள்ளார்.